காலையிலேயே கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். துபாயிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பேக் அதோட வந்து ஓப்பன் பண்ணியே பார்க்கவே இல்லை. இதெல்லாமே வந்து துபாயில் எடுத்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான். ஸோ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த ஃபோட்டோஸ்லாம் அதிகமாக எடுக்கவே மாட்டாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டாங்க. ஃபோட்டோஸ்லாம் அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நாங்கள் தான் வந்து அங்கே ஒரு பிளேஸில் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அங்கேயே எடுத்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து அங்கே துபாய் அக்வாரியமில் இந்த காரில் வைக்கிறதுக்காக வாங்கினோம். கார் இல்லை, பட் ஃப்யூச்சரில் வாங்கினா கண்டிப்பாக இது வைக்கணும்னு வாங்கிட்டோம். ஸோ இது வந்து அங்கே ஹிந்து டெம்பிள் இருந்தது. அம்மா வந்து எடுத்தாங்க. சிவன் பார்வதி அழகாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இது வந்து எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து ஒரு கீ செயின் பைத்தியம். எங்கே கீ செயின் குட்டி குட்டியாக அந்த மினியேச்சர் மாதிரி கீ செயின் இருந்தாலும் எடுத்துருவேன். ரொம்ப பிடிக்கும் கீ செயின்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதுவும் வந்து அந்த துபாய் அக்வாரியமில் தான் வாங்கினது. அந்த மேக்னெட் வாலில் மாட்டுவாங்கள்ல, அந்த கிட் தான். இது வந்து அப்பாவே கொடுத்தாங்க. யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இந்த ஷூ கீ செயினுக்கு எனக்கும் தம்பிக்கும் செம்ம ஃபைட்டு. இதுவுமே வந்து ஹிந்து டெம்பிளில் தான் வாங்கினது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் வந்து எனக்கு இந்த டைமர் தான். இது வந்து கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். நான் வந்து இதை வந்து படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 3 மினிட்ஸில் வந்து ஒரு 15 திருக்குறள் ரிவைஸ் பண்ணணும், 3 மினிட்ஸில் ஒரு டாபிக் வந்து ரீகால் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லி இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கவர் ஃபுல்லாக காஃபி, டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் இருந்தது. நான் டிஷ்யூ பேப்பர்ஸ் கூட விடவே இல்லை. நல்லா இருந்துச்சுன்னு, நல்லா வாசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கூட மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த காஃபிஸ் எல்லாமே கொஞ்சம் நாங்கள் வாங்கினது, கொஞ்சம் ஹோட்டல்லேருந்து சுட்டது தான். எனக்கு வந்து காஃபி குடிக்கிற ஹேபிட் கிடையாது. ஆனால் அது வந்து மில்க் பவுடர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பாக்ஸில் வந்து நான் சாப்பிட்றதுக்காக அதெல்லாம் வந்து என்னோடய பாக்ஸில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். துபாய் பீச் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஒவ்வொரு அலைக்குமே நிறைய ஷெல்ஸ் கிடச்சிது. நிறைய பேர் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வந்து இந்த ரெசின் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன்.